அனைவருக்கும் வணக்கம். வெள்ளிக்கிழமை காலை அதிகாலை எழுந்து இந்த செயல்களை மட்டும் நீங்க செய்து பாருங்க. சுக்கிரனுடைய கடாட்சமும் கிடைக்கும். வருமானம் அதிகரிக்க ஆரம்பிக்கும். செல்வம் நிலைத்து இருக்கும். என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, இதற்கு தேவையானது சுகர் தேவைப்படும். அதாவது வெள்ளை கலர் ஜீனியை பயன்படுத்தினாலும் சரி, நாட்டு சர்க்கரை பயன்படுத்தினாலும் சரி. இதற்கு தேவையானது ஜீனி மட்டும்தான். நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, முதல்ல அதிகாலை எழுந்த உடனே உங்கள் உள்ளங்கையை பார்த்துக்கோங்க. லக்ஷ்மியோட கடாட்சி நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு எப்போதுமே நீங்கள் உள்ளங்கையை பார்க்கணும். பார்த்தா நமக்கு லக்ஷ்மியோட கடாட்சம் கிடைக்கும். அடுத்து உங்களுக்கு எது ராசியாக இருக்கின்றதோ, ஒரு சில பேருக்கு ஒவ்வொன்றும் ராசியாக இருக்கும். ஒரு சில பேருக்கு கண்ணாடியில் முகம் பார்த்தா ராசியாக இருக்கும். அல்லது மற்றவர்கள் முகத்தில் முழிக்கும் போது, அல்லது கணவன் முகத்தில் அல்லது பிள்ளைங்க முகத்தில் முழிக்கும் போது ராசியாக இருக்கும். ஒரு சில பேர் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி உங்களுக்கு எதில் கண் விழித்தால் ரொம்ப அதிர்ஷ்டமாக இருக்குமோ அதில் நீங்கள் கண் விழிக்க வேண்டும். அடுத்து நீங்கள் குளிக்கும் நீரில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் தூளும் ரோஸ் வாட்டர் நீங்கள் எல்லாரும் வச்சுருப்பீங்க பார்த்தீங்களா? அந்த ரோஸ் வாட்டர் கொஞ்சம் விட்டு நீங்கள் குளிங்க. லக்ஷ்மி கடாட்சத்தை அதிகரித்து கொடுக்கும். குளித்த பிறகு கொஞ்சம் சுகர் கையில் எடுத்துக்கோங்க. கையில் எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு என்ன வேண்டுமோ, எவ்வளோ பணம் வேண்டுமோ அதை கேளுங்க. உங்ககிட்ட ஒரு 1,00,000 பணம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கற்பனை செய்துட்டு, அல்லது உங்களுக்கு ஒரு ஜுவல்ஸு நீங்கள் வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்கன்னு வச்சுக்கோங்கமே, அந்த ஜுவல்ஸை நீங்கள் நினச்சிட்டு இப்போ ஒரு ஜிமிக்கி வாங்கணும்னு நினச்சா கூட அந்த ஜிமிக்கி உங்கள் கையில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. ஒரு நெக்லஸ் வாங்கணும்னு நினச்சா கூட நெக்லஸை வாங்குற மாதிரி கற்பனை பண்ணிக்கோங்க. அது மாதிரி பணம் இருக்குது அப்படின்னா 2 கட்டு உங்கள் கிட்ட கையில் இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிவிட்டு அந்த சுகர்கிட்ட வேண்டிட்டு அந்த சுகரை நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா எறும்புக்கு தானமாக கொடுத்துடணும். நம்ம வீட்டு செவர ஓரத்தில் போடணும். அப்படிலாம் மொட்டை மாடியில் போட்டுடலாம். நீங்கள் மொட்டை மாடியில் போடுங்க. கருப்பு எறும்பு சாப்பிட்ரும். அந்த எறும்பு சாப்பிடும்போது நமக்கு புண்ணியங்கள் நமக்கு கிடைக்கும். பாவங்கள் தீரும் சொல்லுவாங்க இல்லையா? நம்மளுடைய வேண்டுதல் நிறைவேறும். சுக்கிரனுடைய அருளும் பரிபூர்ணமாக கிடைக்கும். நீங்கள் வெள்ளிக்கிழமை வெண்மை நிறம் பயன்படுத்த சுக்கிரனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, நீங்கள் சுகர் நீங்கள் மொட்டை மாடியிலோ அல்லது உங்கள் வீட்டோட செவர ஓரத்துலையோ நீங்கள் போட்டுருங்க. வேண்டிட்டு 1 ஸ்பூன் அளவு நீங்கள் சுகர் எடுத்தால் போதும். அடுத்து நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னா, மகாலட்சுமி தாயாருக்கு வழிபாடு செய்ய வேண்டும். மாலை 6 மணிக்கு மேலே லக்ஷ்மி தாயாருக்கு தீபம் ஏற்றிக்கோங்க. அந்த தீபத்தில் 6 கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றுங்க. டைமண்ட் கல்கண்டு சொல்லும் இல்லையா? அந்த கல்கண்டு போட்டு தீபம் ஏற்றிட்டு முடியுது அப்படின்னா பாசி பருப்பு பாயாசம் பண்ணுங்க. மகாலட்சுமி தாயாருக்கு பாசி பருப்பு பாயாசம் பண்ணி நைவேத்தியம் வைத்து வழிபாடு செய்வது ரொம்ப சிறப்பு. இல்லை முடியல அப்படின்னா பாலில் சர்க்கரை போட்டு வச்சுருங்க, போதும். வெண்மை நிறமில் ஏதாவது நைவேத்தியம் வைப்பது ரொம்ப சிறப்பு. பூக்கள் பார்த்தீங்கன்னா தாமரைப்பூ வைங்க. ஏன்னா லக்ஷ்மி தாயாருக்கு தாமரைப்பூ வைப்பது ரொம்ப சிறப்பானது. அல்லது மல்லிகை பூக்களெல்லாம் அலங்காரம் செய்து நெய் தீபமாக ஏற்றி அதில் கல்கண்டு போட்டு தீபமாக ஏற்றி இதை நீங்கள் கடைப்பிடித்துட்டு வரீங்க அப்படின்னா உங்கள் கையில் தாறுமாறாக பணம் சேரும். நம்பிக்கையுடன் செய்து பாருங்கள். பணம் எப்படிடா நம்ம கையில் சேரும் அப்படின்னா அதற்கு அதிர்ஷ்டம் வேண்டும். அதிர்ஷ்டம் இருந்தால் தான் நம்ம கைக்கு பணம் சேர ஆரம்பிக்கும். எத்தனையோ பேர் கடுமையாக உழைக்கிறாங்க. அவங்க கையில் பணம் இருக்குதானா? இருக்காது. அதிர்ஷ்டம் அந்த ராசின்னு ஒன்று வேணும். அந்த ராசி ஒன்று இருந்தால் மட்டும்தான் கையில் அவங்க கையில் பணம் சேரும். ஒரு சில பேர் கையில் கொடுத்து பணம் வாங்குவாங்க. நீங்களே கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு சில பேருக்கு ஒருத்தவங்க கையிலேருந்து பணம் வாங்கினா அவங்களுடைய அதிர்ஷ்டம் நமக்கும் வரும் அப்படிங்கிறதுக்காகவே நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேணும்னே போய் அவங்கக்கிட்ட பணம் கேட்பாங்க. ஒரு சில நாட்களில் இந்த மாதிரிலாம் நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு அவங்க கையிலேருந்து நம்மக்கிட்ட பணம் வந்ததுன்னா அதிர்ஷ்டமாக இருக்கும் அப்படின்ட்டு. அது எல்லாருக்குமே அந்த அதிர்ஷ்டம் இருக்குமானா கிடையாது. யாருக்காவது ஒரு சில பேருக்கு 100ல் 2-3 பேர்த்துக்கு தான் அந்த அதிர்ஷ்டம் இருக்கும். அந்த ராசியான கை இருக்கும். அவங்க கையிலேருந்து நம்ம 1 பைசா வாங்கினா கூட நமக்கு லட்சமாக மாறும். அந்தளவுக்கு அவங்க அதிர்ஷ்டக்காரங்க இருப்பாங்க. அப்படி அதிர்ஷ்டக்காரங்களாக இருக்கணும் அப்படின்னா ஒரு சிலர் ஃபாலோ பண்ணாலே நம்ம மோஸ்ட்லி நம்ம கையும் அதிர்ஷ்ட கையாக மாறிடும். ராசியான கையாக மாறிடும். பணத்தை நம்ம தினமும் தொடணும். அதை ரசிக்கணும். அதுக்காக பணம் மேலே பைத்தியம் ஆகிற அளவுக்கு ரசிக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. பணத்தை நேசித்தாலே போதும். பணத்தை நீங்கள் தேவையில்லாமல் செலவு பண்ணாமல் அதை எப்போவுமே டச் பண்ணுற மாதிரியே நீங்கள் பார்த்துக்கிடணும். எப்போதுமே பணத்தை எண்ணுங்க. நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம் இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா, கையில் யாருமே பணம் வச்சுக்கிறது கிடையாது. எல்லாருமே நம்ம ஃபோன்பே இந்த மாதிரி தான் பயன்படுத்துகிறோம். கூகுள் பே இந்த மாதிரி பயன்படுத்துகிறோம்.
அதை வந்து முடிந்த அளவுக்கு வந்து தவிர்ப்பது ரொம்ப நல்லது. நமக்கு அது ரொம்ப தேவைப்படுது அப்படின்னா அதை பயன்படுத்தலாம். மோஸ்ட்லி நம்ம கையில் வந்து ஏடிஎம்லேருந்து ஒரு அமௌண்ட் எடுத்து வச்சு செலவு பண்ணணும். ஏன்னா அப்படி நம்ம செலவு பண்ணும்போது நம்மளுடைய கைக்கு வந்து பணம் டச் ஆகும். பணத்தை தொட்டு தொட்டு நீங்கள் எவ்வளோ செலவு பண்ணுறீங்களோ அவ்வளோ ராசியாக உங்களுக்கு வரும். நம்ம வந்து கணக்கு போட்டு செலவு பண்ணாலும் நம்ம கையில் பணம் தங்கும். மற்றும் நம்ம வந்து பணத்தை எப்போதுமே தினமும் ஒரு 500 தால ஒரு முறையாவது நீங்கள் எடுத்து உங்கள் பர்ஸில் வைங்க. அதே பணத்தை தொட்டால் கூட பரவாயில்ல, உங்கள் கையில் வந்து பணம் தொடுற அளவுக்கு வச்சுக்கோங்க. நிச்சயமாக பணம் வந்து ராசியாகும். நான் நிறையா உங்ககிட்ட வந்து பணத்தை ஈர்ப்பதற்கு நிறையா சொல்கிறேன். எத்தனை பேர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னு தெரியல. எவ்வளோ கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்ககிட்ட பணம் இருந்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா உங்கள் கை ராசியாக நீங்கள் தான் மாற்றணும். அந்த மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. உங்கள் கையில் வந்து நல்லா பணம் தங்க ஆரம்பிக்கும். கடன் வந்து இன்றைக்கி இருக்கும், நாளைக்கு சரியாக போயிடும். உங்களுடைய கை ராசியாக மாறுது அப்படின்னா கடன் வந்து தானாக சரியாக போயிடும். தானாக உங்களுக்கு பணம் சேர ஆரம்பிக்கும், நிற்க ஆரம்பிக்கும். பலமுறை நான் சொல்லியிருக்கிறேன் எப்படி நம்ம கையில் பணம் தங்க வைக்கணும் அப்படின்ட்டு. பாருங்கள், நிறைய பதிவில் இந்த ஃப்ரைடே பற்றி பேசும்போதெல்லாம் பணத்தை பற்றி நான் எதாவது பேசாமல் நான் இருக்கவே மாட்டேன். உங்களால் முடிந்த அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். ரொம்ப நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும். பணம் வந்து நம்மளை ஈர்க்கணும், நம்மளும் பணத்தை ஈர்க்கணும். அட்ராக்ஷன் தான். எளிமையாக சொல்லணும் அப்படின்னா தினமும் பணத்தை தொட்டுக்கிட்டே இருங்க. பணம் சேர ஆரம்பிக்கும். பணம் புழக்கம் அதிகரிக்கும். 50 ரூபாய் 20 ரூபா கிடையாது, 500 ரூபா நீங்கள் எப்போவுமே கையில் வச்சுக்கிட்டே இருங்க. அந்த பணத்தை தினமும் டச் பண்ணுற அளவுக்கு நீங்கள் வச்சுக்கோங்க உங்களுடைய பர்ஸில். நம்ம அன்றாட பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்குவோம் பார்த்திங்களா, அந்த ஒரு பர்ஸ் வச்சுருப்போம் இல்லையா. தினமும் நம்ம வெஜிடபிள்ஸ் வாங்குறதோ இல்லை மற்ற ஏதாவது ஸ்நாக்ஸ் வாங்குறதோ ஒரு பர்ஸ் அதற்குன்னு தனியாக நம்ம வச்சுருப்போம். அந்த பர்ஸில் அந்த 500 ரூபா வச்சுருங்க. தினமும் டச் பண்ணிக்கிட்டே இருங்க. 500 ரூபா தாளை தொட்டுக்கிட்டே இருங்க. தானாக உங்ககிட்ட பணம் சேர ஆரம்பிக்கும். நமக்கு பணத்துக்கும் ஈர்ப்பு தான் எல்லாமே காரணம். நம்ம கையில் வந்து பணம் ஒட்டணும், ராசியாக மாறணும். உங்களுக்கு வந்து எல்லாமே அதிர்ஷ்டமாக மாறும். முதல்ல நம்ம கை ராசியாக மாற்றணும். அப்புறம் பணம் வந்து தானாக சேர ஆரம்பிக்கும். அதை நீங்கள் உணர முடியும். முடிந்த அளவுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்கள். வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி பூஜை செய்து பாருங்கள். என்னால் செய்ய முடியல அப்படின்னா சுகர் வைத்தோ அல்லது கல்லுப்பு வைத்தோ அல்லது கல்கண்டு வைத்தோ ஏதாவது ஒரு பரிகாரம் எளிமையாக செய்து பாருங்கள். இப்போ கல்லுப்பு கூட நீங்கள் எடுத்து உங்கள் கையில் உள்ளங்கைக்குள்ள வைத்து பணம் அதிகமாக சேர வேண்டும். என்னிடம் பணம் அதிகமாக இருக்கின்றது, என்னிடம் 5 லட்சம் இருக்கின்றது, 3 லட்சம் இருக்குது, 50,000 இருக்கின்றது அப்படிங்கிற மாதிரி பாசிட்டிவாக நினச்சி ஒரு கவரில் ஒரு பேப்பரில் அந்த கல்லுப்பை போட்டு மடித்து வச்சுருங்க. மடித்து வச்சு நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி தலகாணி கடியில் வைத்து கூட தூங்கிட்டு சனிக்கிழமை காலையில் அந்த கல்லுப்பை எடுத்து கால்படாத இடத்துலையோ அல்லது ஓடும் தண்ணியிலோ நீங்கள் விட்டுடலாம், சிங்கில் கூட விட்டுடலாம். இந்த மாதிரி செய்து பாருங்கள், பணம் பல மடங்கு சேரும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தால் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.